Hi guys, welcome to the third YouTube video of a snake game. Actually இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஸ்னேக் கேமுக்கான ப்ரோக்ராமில் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்னேக்கோட பொசிஷன் மட்டும் நம்ம செட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்னேக்கை வந்து டைரக்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணும்போது மூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் ரேண்டமாக ஃபுட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நம்ம இதை மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வெலாசிட்டி நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அது வந்து நான் இப்போ 10 செட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நான் லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட்டில் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் அது மூவ் ஆகிறதுக்கு. ரெண்டாவது வந்து ஒரு சேஞ்ச் இன் பொசிஷன், அதாவது x1 y1 அப்படின்றது அதோட ஒரிஜினல் x, y அப்படின்ற பொசிஷன்லேருந்து அது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த x, y அப்படின்ற பொசிஷன். ஃபஸ்ட் நான் அதை 0,0ன்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அப் கீ ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ அப் கீ ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கணும், டவுன் கீ ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ டிஃபைன் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த ஈவென்ட் டாட் டைப் பிஜி டாட் கீ டவுன் அப்படின்னா அந்த ஆரோ கீஸ் அதோட செட்டு தான் அது. ஆக்சுவலாக அது வந்து ஈவென்ட் டாட் இது வந்து pygame டாட் கீ அப் அப்படின்றதுக்கான கீவேர்டு. இப்போ வந்து அதுக்கு பதிலாக டவுன் வருது, லெஃப்ட்டு, ஆக்சுவலாக இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் இந்த கீ ப்ரெஸ். ஆக்சுவலாக அப் கீ ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கணும், டவுன் கீ ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லி இப்போ அதுக்கு நம்ம கீழே என்ன நடக்கணும்னு சொல்லிடுவோம். அப் கீ ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னு சொன்னால் ஸ்னேக்கோட பொசிஷனில் எக்ஸோட கோஆர்டினேட் மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு ஒய் பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகணும். இப்போ அதுக்கு வந்து சேஞ்சிங் பொசிஷன் நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல, இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். x1, y1 ஃபஸ்ட் நான் எக்ஸ் பொசிஷன் சேஞ்ச் ஆகாதனால அது 0ன்னு வச்சுட்டு y1 அப்படின்றது வந்து மைனஸ் வெலாசிட்டி. ஏன் இதில் மைனஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம கிராஃப்லேயே பார்த்தோம், ஒய் ஆக்சிஸ் வந்து டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்னேக் வந்து அப் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒய் ஆக்சிஸை வந்து சப்ராக்ட் தான் பண்ணணும். அதனால தான் அந்த இதில் மைனஸ். இப்போ வந்து டவுன் கீ ப்ரெஸ் பண்ணால் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு எப்பயும் போல் எக்ஸ் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது, இது வந்து பாசிட்டிவில் இருக்கும். இப்போ இதுவே நம்ம இதுக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் ரைட் டைரக்ஷன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் டைரக்ஷனுக்கும் நம்ம அப் கீ ப்ரெஸ் பண்ண மாதிரியே தான் கிராஃப் வந்து லெஃப்ட் டு ரைட்டில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ நம்ம லெஃப்ட்டில் மூவ் பண்ணணும்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். அதனால் இப்போ நான் எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் இன் பொசிஷன் எக்ஸோட வேல்யூக்கு மட்டும் நான் நெகட்டிவில் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஒய் பொசிஷனை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ ரைட்டில் மூவ் பண்ணுறதுக்கு அஸ் யூஷுவல் தான் வெலாசிட்டி 0. இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து எப்பயுமே ஸ்னேக் வந்து லெஃப்ட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி நமக்கு என்னன்னு கிடச்சிருச்சு. இப்போ வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஒரிஜினல் பொசிஷனை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினல் பொசிஷனை வந்து இப்போ இங்கே எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கோ அதை கூட ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கோ அது கூட இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண பிறகு அது ஆக்சுவலாக எப்போயுமே நீங்கள் இப்போ ஒரு லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லெஃப்ட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அடுத்த கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம ஃப்ரேம் ரேட் செட் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த pygame வந்து ஃப்ரேம் ரேட் செட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃப்ரேம் ரேட் செட் பண்ணாட்டி அப்படின்னா ஒரு அதுவாக டிஃபால்ட்டாக ஒரு எப்படியும் ஒரு 100 கிட்ட செட் ஆகிடும். அது ரொம்ப கேம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஃப்ரேம் ரேட் செட் பண்ணுறதுக்கு pygame ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் நான் கிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு பிஜி டாட் டைம் டாட் கிளாக்ன்ற கிளாஸில் வந்து நீங்கள் சி கேப்ஸு
இப்போ நம்ம கிளாக் இதை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் ரேட் செட் பண்ண போகிறோம். இது செட் பண்ணுறதுக்கு இந்த மெயின் லூப்பில் வந்து கிளாக்கு டாட் டிக்ன்ற மெத்தடில் நான் ஒரு 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். இதுவே ஒரு நார்மல் ஸ்பீடு தான். இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்னேக் வந்து கரெக்டாக பொசிஷனில் கரெக்டாக மூவ் ஆகும். இப்போ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபுட் வந்து ரேண்டம் பொசிஷனில் ஜென்ரேட் பண்ணுறது. அதுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஃபுட் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதெல்லாம் நமக்கு வந்து ஃபுட்டோட பொசிஷன் எக்ஸ் அதோட ஃபுட்டோட x,y கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதுக்கு நான் ஃபுட் அண்டர்ஸ்கோர் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிளும் ஃபுட் அண்டர்ஸ்கோர் ஒய், அதாவது அதோட எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷன். அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பைத்தானில் வந்து ரேண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அதை நான் இப்போ இந்த இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்குள்ளே இருக்க ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்து அதை வச்சு நம்ம கோஆர்டினேட் செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வந்து நான் இந்த ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணி அதில் வந்து ரேண்ட் ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஏதாவது ஒரு நம்பரை வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். ஆக்சுவலாக இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அதோட வித்தை வந்து நான் ரேஞ்சாக செட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு பொசிஷன் எடுக்க போகிறேன். ஒய் ஆக்சிஸ்க்கும் அதே மாதிரி அதோட ஒய் ஆக்சிஸில் இருக்க ஏதாவது ஒரு செட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் இருக்க ஒரு நம்பர் எடுத்து அதோட ஃபுட்டோட கோஆர்டினேட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நான் 1லேருந்து இதுக்கு ஹைட் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து நான் ஹைட்டை எடுத்துக்க போகிறேன் அதோட ரேஞ்சாக. இந்த டிவைடு ஏன் இப்போ 10னா அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த பிளாக்கோட சைஸுக்கு நமக்கு கரெக்டாக செட் ஆகும். அதாவது ஸ்னேக் வந்து அந்த ஃபுட்டை ஈட் பண்ணும்போது அப்படின்னா தான் கரெக்டாக அந்த கோஆர்டினேட்ஸில் மீட் ஆகும். இப்போ அதுக்கான நம்ம லாஸ்ட் மாடியூல் 10 நான் மல்டிபிள் பண்ணுறதுனால பெரிய வித்தியாசம் வந்துடாது. இப்போ இந்த 2 கோஆர்டினேட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து டப்புளாக தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் எப்போல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் டப்புளாக தான் இந்த ஃபுட்டோட பொசிஷன்லேருந்து இப்போ ரிட்டர்ன் ஆகும். ஆக்சுவலாக ஒயில் லூப்புக்கு முன்னாடியே ஒரு ஃபுட்டோட பொசிஷன் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும். அதுக்கு நான் ஃபுட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை இப்போ நான் கால் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படி ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னால் இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் இருக்கும் 200,88 128 இந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் இப்போ இந்த ரிட்டர்ன் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம அதை ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணுறதுக்கும் அதே இப்போ நம்ம ஸ்னேக் எப்படி ட்ரா பண்ணமோ அதே மாதிரி இப்போ நம்ம அதே ரெக்டாங்கிளாக தான் நம்ம ஃபுட்டும் டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வேறு கலர் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஃபுட்டை ட்ரா பண்ணுறதுக்கு அதே pg.draw ரெக்டாங்கிள் டிஸ்பிளேயில் தான் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் கலர் வந்து நான் ரெட் கலர் செட் பண்ணுறதுனால ரெட்டுக்கு மட்டும் 255 மற்றெல்லாம் 0 அசைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதோட பொசிஷன் செட் பண்ண போகிறோம். பொசிஷன் வந்து இப்போ நான் ஃபுட்டோட பொசிஷன் வந்து நான் ஃபுட் பொசிஷன் அப்படின்ற வேரியபிளில் நான் வாங்கியிருக்கேன். டப்பிளாக இருக்கனால அதோட 0th இண்டெக்ஸில் வந்து எக்ஸோட கோஆர்டினேட்டும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து ஒய்யோட கோஆர்டினேட் இருக்கும். இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து ஃபுட் பொசிஷனை வந்து நான் 0th இருக்கிற இண்டெக்ஸாகவும் எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஃபுட் பொசிஷனில் இருக்க ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து நான் ஒய் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக ஸ்னேக்கோட திக்னஸும் வித்தும் தான் நம்ம இந்த ஃபுட்டுக்கும் இருக்கும். அதனால் அதுக்கும் நான் 10,10 செட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஏதாவது ஒரு ரேண்டம் பொசிஷனில் வந்து ஒரு எரர் வந்துருச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இங்கே 1ன்னு சொல்லி இருக்குது. இப்போ ரன் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு பொசிஷனில் இது ஃபுட்டாக இப்போ நான் ஃபுட்டுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்தனால ரேண்டமாக ஒரு பொசிஷன் வந்திருக்கு. இப்போ நான் அதை மூவ் பண்ணி அதுக்கிட்ட மூவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கூட அதாவது ஈட் ஆகாது. அது நம்ம இன்னும் கோடிங் பண்ணலை. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அந்த ஃபுட்டை வந்து இந்த ஸ்னேக் ஈட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதோட ஸ்னேக்கோட லென்த் இன்க்ரீஸ் ஆகணும், அப்படியே ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகணும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் இதோட கண்டினியூட்டி பார்ப்போம்.